அப்படியே மீறி அமைஞ்சாலும் அதுல கண்டிப்பா அந்த சொத்துல ஏதாவது ஒரு வில்லங்கம் இருக்கும். வீட்டுல ஒரு நிம்மதி அப்படிங்கிறதே இருக்காது. கஷ்டப்பட்டு வீடு வாங்கிடுவாங்க. வீடு வாங்கினதுக்கு அப்புறம் தான் வீட்டுல 1008 குறை. வாஸ்து குற்றம், தலைவாசலை மாத்தி வச்சுட்டாங்க, இங்க இழுக்குது அங்க இழுக்குது, தெரு குத்துது, மூளை குத்துது அப்படின்னு 1008 பிரச்சனையை கொடுக்கும். சரிங்க, இந்த வாஸ்து பார்க்கணுமே, வாடகை வீட்டில் கட்டிடுறாங்களே, இடத்துக்கு தகுந்த மாதிரி கட்டிடுறாங்களே, எப்படி வாஸ்து நம்மளுக்கு அது இதாகும் அப்படின்னா, நம்ம ஜாதகத்தில் இந்த மாதிரி 4ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தா அந்த மாதிரி வாஸ்து சரியில்லாத வீட்டுக்கு தான் நம்ம வாடகைக்கே போவோம். நல்லா இருக்கிற வீடு நமக்கு அமையாது. அதுதான் பிரச்சனை. அப்ப 4ல் மாந்தி இருந்தா சொந்த இடம், சுகஸ்தானம், உடம்பு பாதிக்கும். 4 வயசுக்குள்ள தாயாருக்கோ அல்லது ஜாதகருக்கோ ஒரு கண்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அது 4ஆம் இடம் சந்திரனுடைய வீடாவே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சந்திரன் எப்பவுமே தாயாருக்கு மனவேதனை. இப்போ 4ஆம் இடத்துல இருந்தா 10ஆம் இடத்தை பார்க்கும். 10ஆம் இடம் தொழில, வீடு கட்டினதுக்கு அப்புறம் தொழில் சரிவு, ஒரு கௌரவம் இருக்காது, ஒரு மரியாதை இருக்காது. வீடுதான் மரியாதை கொடுக்கறது. அந்த வீட்டுனாலேயே நம்மளுக்கு கௌரவம் போயிடும். ஆமா, வீடு கட்டினா கடன் கட்ட முடியாம வித்துட்டான், இல்ல கடனும் கட்ட முடியல, வீட்டையும் வச்சிருக்க முடியல, வீட்டையும் காப்பாற்ற முடியல, கடனையும் கட்ட முடியல, நிறைய இருக்கா. இது மாதிரியான பிரச்சனைகள் வர்றது எல்லாமே 4ஆம் இடத்துல மாந்தி. அது நான் கடகத்துல போட்டிருக்கேன். இந்த மாந்திக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா செல்ல வேண்டிய கோவில் அப்படின்னா ஒசூர்ல சந்திர சூரியேஸ்வரர். சந்திர சூரியேஸ்வரர் இந்த ஆலயத்துக்கு போய் இப்போ அங்க ஒரு வேலை, இப்போ நீங்க போகக்கூடிய இடத்துல திதி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா அதுக்கும் சில வழிமுறைகள் இருக்கு. அது நீங்களே போய் செஞ்சுட்டு வரக்கூடிய வழிமுறைகள். அந்த வழிமுறைகளை நீங்க செய்யும் போது கண்டிப்பாக அந்த முன்னோர்களுடைய அந்த சாபமானது ஏற்றுக்கொள்ளப்படும். இப்ப 4ல் மாந்தி இருந்த தாயாருக்கு கர்மகாரியம் பண்ணல, இப்ப நீங்க என்னதான் அம்மாவை பார்த்துக்கிட்டீங்கனாலும் சுத்தமா பலன் இருக்காது. அந்த பாதகம் அந்த பாதகத்தை செய்தே தீரும். தங்க தட்டிலே வச்சு தாங்குனீங்களாலும் உங்க அம்மா ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா முற்பிறவியில் நம்ம செய்ய தவறின கடமை இப்பிறவியில அதை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். இப்ப நம்ம இந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அங்க போய் அந்த திதி கொடுத்துட்டு வரும்போது கண்டிப்பா அது நிவர்த்தி ஆகும். சரிங்களா? அடுத்தது 5ஆம் இடம் 5ல் மாந்தி. இந்த 5ல் மாந்தி இருந்தா பூர்வீகம் கண்டிப்பாக பாதிக்கப்படும். யாருக்கெல்லாம் பூர்வீகம் பாதிக்கப்படுதோ, பூர்வீக சொத்தை அனுபவிக்க முடியலையோ, மனசு எப்பவுமே ஒரு குழப்பமா இருக்குதோ, காதல்ல நம்மளால ஜெயிக்க முடியலையோ, கண்டிப்பா அடுத்த பிரச்சனை குழந்தை பாக்கியத்துல வரும். தெரிஞ்சுக்கலாம். இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சொத்தை அனுபவிக்க முடியல, தாத்தா சொத்து கிடைக்கல, மனசு எப்பவுமே ஒரு மாதிரியா இருக்குது, எனக்கு காதல் நான் காதல்னால வலி ஏற்பட்டேன் அப்படின்னா அடுத்து எங்க கை வைக்க போகுது? குழந்தை பாக்கியத்துல கை வைக்க போகுது. குலதெய்வ சாபம், குலதெய்வ ஆசீர்வாதம் இருக்காது, முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருக்காது. 5ல் மாந்தி இருந்தா எங்க பார்க்கும்? 11ஆம் இடத்தை பார்க்கும். 11ஆம் இடங்கிறது என்ன? லாபஸ்தானம். 5, 11 ஆசைகள் நிறைவேறாது. இவங்க என்ன ஆசைப்பட்டாலும் அதை நிறைவேற்றிக்க முடியாது. மனசுல எழக்கூடிய ஆசைகள் மனதோடே மறைந்து போகும். மூத்த சகோதர உறவுனால நமக்கு எந்த சப்போர்ட்டும் இருக்காது, சேமிப்பே பண்ண முடியாது, தொழில லாபமே வராது. அடுத்து 5ஆம் இடம் காதல் வலியை கொடுக்கும். குழந்தையினால ஒரு மனக்கவலை இருந்துகிட்டே இருக்கும். குழந்தை இல்லையேன்னு கவலை, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்னடா குழந்தைக்கு இப்படி இருக்கே அப்படிங்கிற ஒரு கவலை. யாருக்கெல்லாம் 5ல் மாந்தி இருக்கோ அவங்களுக்கெல்லாம் அவங்க வீட்டுல வயசு பையன் இருந்தா அந்த பையனுடைய ஜாதகத்திலேயோ அந்த பிள்ளையோட ஜாதகத்திலேயோ நீங்க பார்க்க வேண்டாம். திருமணத்துக்கு அவங்க அப்பாவுடைய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்க ஜாதகத்துல 5ல் மாந்தி இருந்தா இவங்களுக்கு கல்யாணம் ஆகாது, இவங்களுக்கு செய்ய வேண்டிய நடக்க வேண்டிய விஷயம் நடக்காது, இவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்காது, எதுக்கு போனாலும் தடையா இருக்கும். என் பையன் ஒரு நல்ல வேலைக்கு போனா எனக்கு சந்தோஷம், என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணு அமைச்சு ஒரு கல்யாணம் பண்ணிட்டா எனக்கு சந்தோஷம். ஆனா எனக்கு 5ல் மாந்தி இருந்தா அதை நடத்த விடாது. அப்ப அதுக்கான சில 5 நாளே முன்னோர்களா, அப்ப முன்னோர்களுக்கு கண்டிப்பாக திதி தர்ப்பணங்கள் கொடுக்கணும், குலதெய்வ வழிபாடு கண்டிப்பா பண்ணணும். அதுக்கப்புறம் திருவெண்காட்டில் இருக்கக்கூடிய புதன் ஸ்தலம்
இங்க போய் சூரிய சந்திர தீர்த்தத்துல 3 தீர்த்தத்துல குளிச்சுட்டு அங்க போய் திதி கொடுத்துட்டு வரணும். திதி கொடுத்துட்டு வந்துதான் நீங்க மற்ற கோயில்களுக்கு, எந்த பரிகார கோயில்களுக்கு போறதா இருந்தாலும் போனா பலன் கிடைக்கும், இல்லைன்னா பலன் கிடைக்காது. மாற்றம் வரும், சின்ன சின்ன மாற்றம் தான் வரும், பெரிய அளவுக்கு மாற்றங்கள் வராது. நம்மளுடைய கர்மா அப்படிங்கிறது நிவர்த்தி ஆகாது. சரிங்களா? அடுத்தது 6ஆம் இடத்துல மாந்தி இருந்தா 6 நாள என்னங்க? கடன், நோய், வழக்கு. கடன், நோய், வழக்கு. வட்டிக்கு வாங்கி வட்டி கட்டுறது. எப்படி? 6ஆம் இடம் கடன்னா வட்டிக்கு வாங்கி வட்டி கட்டுறது. நீண்ட கால திருமண தடை. மாந்தி 6ல இருந்து. அடுத்தது கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. எப்ப பார்த்தாலும் எதிர் புதிரமா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா 6ஆம் இடங்கிறது சண்டை. அயன சயன சுகத்தை கெடுக்கும். வேலைக்கு போனா வேலைக்கு ஒரு இடத்துல போக முடியாது. 6 மாசம் 6 வாரம் 6 நாள் அதிகபட்சம். அவங்களால ஒரு நிலையா போய் ஒரு இடத்துல வேலை செய்ய முடியாது. அடுத்தது ஏதோ ஒரு கடன், ஒரு கடன் விட்டா ஒரு கடன், ஒரு கடனை விட்டா ஒரு கடன். அந்த கடன் அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையில எப்பவுமே தொடர்ந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு வேலைக்கு போனாலும் இவங்க நல்லா தான் போவாங்க, கூட வேலை செய்யறவங்களே அவங்களுடைய வேலைக்கு எடுத்துருவாங்க. இல்லை இவங்க முதலாளியா இருக்காங்க, வேலைக்காரங்களால தான் பிரச்சனை. வேலை வராது, வந்தா வேலை செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொடுக்கறது 6ஆம் பாவம். அடி வயிறு சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும். கர்ப்பஸ்தானம், வயிறு, கர்ப்பஸ்தானம் இல்ல வயிறு. பெண்களுக்கு 9ஆம் இடம் தான் கர்ப்பஸ்தானம். அப்ப அந்த வயிறு தானே சுமக்குது, கர்ப்பப்பை. இது 6ஆம் இடம், அதுல பிரச்சனைகள் வரும். அப்ப 6ஆம் இடம் சார்ந்து இவங்களுக்கு எல்லா விதத்திலையுமே பிரச்சனைகளும் தொந்தரவுகளும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப 6, 12 அப்படின்னா கடன் வாங்கி ஒரு சொத்தை உருவாக்குனா அந்த சொத்தே கடனுக்கு போயிடும். வட்டி கட்ட முடியாம என்ன ஆகும்? உங்களுக்கு வட்டி பிளஸ் கடன் அப்படின்னு அந்த சொத்து ஒண்ணுமே இல்லாம போயிடும். இதுதான் 6ஆம் இடத்துல மாந்தி இருந்தா 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஏற்படக்கூடியது. இங்க என்ன எங்க போகணும்னா முதல்ல என்ன பண்ணுங்க? ஆத்ம சாப நிவர்த்தி பண்ணணும். அடுத்தது குலதெய்வ வழிபாடு பண்ணணும். முன்னோர்கள் சாப நிவர்த்தி பண்ணணும். அடுத்தது கோயிலுக்கு போகணும். பழமுதிர் சோலை அழகர் கோயில் மதுரையில. அங்க போய் என்ன பண்ணோம்? திதி கொடுக்கணும். கொடுத்தாதான் அந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய மாந்தியானது நமக்கு நிவர்த்தி ஆகும். அது நான் பொதுவா 6ஆம் இடங்கிறது பொதுவா சொல்லியிருக்கேன். அவங்கவுங்களுடைய ஜாதகத்துல லக்னம் எங்க இருக்கு, அதுக்குண்டான 6ஆம் இடம் எந்த கிரகமா வருது, அந்த கிரகத்துக்கு உண்டான கோயில் எதுன்னு கரெக்டா பார்த்து போனீங்கன்னா கண்டிப்பா அது நிவர்த்தி ஆயிரும், முன்னோர்களுடைய சாபங்கள். சரிங்களா? அடுத்தது 7ஆம் இடம். இப்ப அப்படியே ரிப்பீட் ஆகுது. லக்னத்துல இருந்தா 7ஆம் இடத்தை பார்க்கும், 7ஆம் இடத்துல இருந்தா லக்னத்தை பார்க்கும். 7ஆம் இடத்துல இருந்தா வாழ்க்கை துணைக்கு பிரச்சனை, லக்னத்துல இருந்தா ஜாதகருக்கே பிரச்சனை. கல்யாணம் ஆகிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. கல்யாணம் ஆகி வந்ததுல இருந்து அங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்னு ஏதாவது ஒரு வலி, ஏதாவது ஒரு தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கும். அது 2வது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அது அதிகமாகும். 7ஆம் இடத்துல மாந்தி இருந்த வாடிக்கையாளர் சரியா வரமாட்டாங்க. இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய எதுவுமே அடுத்தவங்களுக்கு போயிடும். பார்ட்னர் போட்டா பார்ட்னர் நல்லா இருப்பாங்க, இவங்க ஏமாந்துருவாங்க. ஒரு சிறு தொழில்ல ஒரு ஜெயிக்க முடியாது. ஏன்னா அப்படியே ரிப்பீட் போடுங்க. 7, 1 அப்படியே 8ல இருந்து 2, 9ல இருந்து 3 அப்படி. 7ல இருந்து லக்னம் அப்படியே ஆப்போசிட்டா திரும்பிக்கலாம். அப்ப முன்னாடி சொன்ன மாதிரிதான் நண்பர்களே ஏமாற்றப்படும். வாழ்க்கை துணையால் எப்பொழுதும் பிரச்சனையை கொடுக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய சித்திரகுப்தர் கோயில்.
சித்திரகுப்தர் கோயில்ல போய் திதி கொடுத்துட்டு வரணும். வந்தா தான் அது நிவர்த்தி ஆகும். சரிங்களா? சரி, அடுத்தது 8. வேலுங்களா? 7 முடிஞ்சது. 8.